உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். இங்க பாருங்க, சூப்பரா இருக்குல்ல? என்ன சூப்பர், மண்ணு மாதிரி இருக்கு. இவ்வளோ காஸ்ட்லியா ட்ரெஸ் எடுத்து கொடுத்தா எப்படி போட்டுக்கிறது? ஏன் போட்டா என்ன? போட்டுக்கிற துணி கிழிஞ்சாலும் பரவாயில்லன்னு தோணணும். ஐயோ அழுக்கு பட்டுருச்சே, பட்டன் உடஞ்சிருச்சேன்னு பதறக்கூடாது. அவங்க எடுத்து கொடுத்துட்டு போயிட்டாங்க. இதுல ஒரு பட்டன் விழுந்தாலும் அதை மாத்த எவ்வளவு செலவாகும் தெரியுமா? இதை ட்ரை வாஷ்க்கு கொடுக்கணும், அயன் பண்ணணும், எல்லாமே செலவு தான். காஸ்ட்லியான பொருள் வாங்குறது விஷயம் இல்ல, அதை மெயின்டைன் பண்றதுக்கான செலவை சமாளிக்கணுமே, அதான். அப்ப இத போடாம பீரோல பத்திரமா பூட்டி வச்சுக்கோங்க. அப்படியே வச்சாலும் காஸ்ட்லியான ட்ரெஸ் உள்ள இருக்கே, போடாம வச்சிருக்கோமேன்னு உறுத்துமே. இதுக்கு பதிலா வேற எதையாவது கொடுத்துருக்கலாம். இவ்வளவு நல்ல ட்ரெஸ் கிடைச்சிருக்கு, சந்தோஷப்படுறதை விட்டுட்டு உட்காந்து புலம்பிட்டு இருக்கீங்க. நாம கடைக்கு போய் இவ்வளவு காஸ்ட்லியான ட்ரெஸ் எடுத்திருந்தா ஏன் எதுக்குன்னு கேட்கறதுல ஒரு நியாயம் இருக்கு. வேற ஒருத்தவங்க ஆசைப்பட்டு எடுத்து கொடுத்துருக்காங்க, அதுலயும் உங்க கணக்கு புதிய காமிச்சா எப்படி? இங்க பாரு, அஞ்சலி அவ பிறந்த வீட்டுக்கு தானே எடுத்து கொடுக்குறா. இந்த ட்ரெஸ்ஸை கொடுத்ததுக்கு பதிலா ஒரு நகையாவது கொடுத்துருக்கலாம். இல்லன்னா இப்படி பணமா கொடுத்திருந்தா சிம்பிளா ட்ரெஸ் எடுத்துக்கிட்டு மிச்ச பணத்தை பொட்டியில பூட்டி வச்சு தினம் எடுத்து எண்ணிட்டு இருப்பீங்க, அதானே? உங்க கணக்குல தீய வைக்க. என்ன பார்த்தா உனக்கு நக்கலா இருக்குல்ல? பணத்தோட மதிப்பு தெரியல உனக்கு. இத பாரு, இப்போ திடீர்னு நமக்கு ஒரு பண பிரச்சனை வருதுன்னு வையேன், கையில 10 பைசா இல்ல, யார்கிட்டயும் பணம் கேட்க முடியாத ஒரு இடத்துல இருக்கோன்னு வச்சுக்க. அந்த நேரம் நம்ம கையில ஒரு 1/2 பவுன் மோதிரம் இருந்தா அந்த மோதிரத்தை யார்கிட்டயாவது கொடுத்து பணத்தை வாங்கி நம்ம பிரச்சனையை தீர்த்துக்கலாம். அது எதுவுமே இல்லாம வெறும் இப்படி காஸ்ட்லியான ட்ரெஸ்ஸை மட்டுமே போட்டுட்டு இருந்தா என்ன பண்ண முடியும்? இந்த ட்ரெஸ்ஸோட மதிப்பு என்னைக்காவது யூஸ் ஆகுமா என்ன? ஐயா சாமி, இனிமே பணமாவே கேட்டு வாங்கிக்கோங்க. இப்ப நாளை விடுங்க. பணத்தோட அருமையே தெரியாதவளா இருக்காள. அஞ்சலி எவ்வளவு சந்தோஷமா இருக்கா பாத்தீங்களா? பொண்ணா பிறந்தா அப்படி ஒரு வாழ்க்கை கிடைக்கணும். நல்ல புருஷன், வீட்டுல ஒரு விசேஷம்னா வீட்டுக்கு வாமான்னு கூப்பிடுற அப்பா அம்மா, பிறந்த வீடுன்னு ரொம்ப கொடுத்து வச்சவ. ஆமா, அதுக்கு நீ ஏண்டி வருத்தப்படுற? உனக்கு தான் உங்க அம்மா இருக்காங்கல்ல. அம்மா இருந்து எங்கேயாச்சும் போயிட்டு வரணும்னா ஒரு வீடு வேண்டாமா? ஏய், இல்லாததை நினைச்சு கஷ்டப்படுறத விட இருக்கிறத வச்சு சந்தோஷமா இருக்க பழகிக்க. இங்க பாருங்க, ஒரு பொண்ணுக்கு தன்னை சுத்தி எவ்வளவு வசதி வாய்ப்பு இருந்தாலும் பிறந்த வீட்டுக்கு போயிட்டு ஒரு டம்ளர் தண்ணி குடிச்சிட்டு வர நிம்மதி வேற எங்கேயும் கிடைக்காது. அதெல்லாம் உங்களுக்கு எங்க இருந்து புரியும்? போய் தண்ணி குடிச்சிட்டு போ. உங்ககிட்ட சொல்றதுக்கு பேசாம நான் அந்த செவத்துக்கிட்டே பேசிருக்கலாம். அம்மா, நான் மடியில படுத்துக்கட்டுமா? என்ன தங்கம் இது? அம்மாவோட மடியில நீ படுக்காம வேற யார் படுப்பா? மேடம், உங்க கால் ஏதாவது அமைக்க விடணுமா? அங்க ஒரு தடவை கூட இப்படி ஆசையா கேட்டு என் மடியில படுத்ததே இல்லையே. இங்க அவங்க அம்மா மடியில மட்டும் இவ்வளவு ஆசையா படுத்துக்கிறாளே. ஓ, அப்போ என்னை விட அஞ்சலிக்கு அவ அப்பா அம்மா கூட தான் பாண்டிங் அதிகமா இருக்கா? அஞ்சலி, தனியானா அவ்வளவு பெரிய வீட்டை எப்படித்தான் பாத்துக்கிறியோ? இங்க எனக்கு ஒரு பட்டணை தச்சு கூடுனா அவ்வளவு கோச்சுக்குவேன். அங்க எப்படி சமாளிக்கிற? என்னால நம்பவே முடியல. ஏங்க, அதான் அங்க மாப்பிள்ள இருக்காருல்ல, அப்புறம் என்னங்க? அவர் எல்லாத்துக்கும் இவளுக்கு உதவியா இருப்பாரு இல்ல? அம்மா, அந்த வீடு எவ்வளவு பெருசா இருக்கு தெரியுமாமா? எல்லாம் சொன்ன டைம்ல கரெக்டா நடக்கும். நமக்கு ஏதாவது வேணும்னு யோசிச்சா எல்லாமே உள்ளே இருக்குமா? எதுக்காகவும் வெளியில போக வேண்டாம்.
அதெல்லாம் யார் எடுத்துட்டு வராங்க, யார் கொண்டு வந்து வைக்கிறாங்க எதுவுமே தெரியாதுமா. ஆனா எல்லா வேலையும் பெர்ஃபெக்ட்டா இருக்கும்மா. அது மட்டும் இல்ல, ஆ, வீடு எப்பவும் ஸ்டார் ஹோட்டல் மாதிரி கிளீனா இருக்கும் தெரியுமா? இதுல என்ன ஆச்சரியம்? நம்ம தான் ஆபீஸ் போனப்ப பார்த்தோமே. ஆமா. அது மட்டும் இல்ல, மேரேஜ எவ்வளவு பர்ஃபெக்ட்டா பண்ணாரு. மாப்பிள்ளை எல்லாத்துலயுமே பர்ஃபெக்ட் தாமா. அதனாலதான் அந்த வீடும் அப்படி இருக்கு. அந்த கடவுள் இப்ப மாதிரி உங்க 2 பேரையும் சந்தோஷமா வச்சிருக்கணும். கவிதா, இதோ இந்த வேலையெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீ உள்ள போய் சமையல் வேலையை ஆரம்பி. அத்தை, இந்த வேலையை முடிச்சிட்டு 2 பேருமே சமைக்கலாம். சோ, தீபாவும் இங்க இருந்து கூட மாட வேலை செஞ்சிருந்தா நல்லா இருந்திருக்கும். வேலை ஸ்பீடா முடிஞ்சிருக்கும். அவ வேற ஏதோ வேலையில பிஸியா இருக்கா. என்னத்த சொல்றீங்க? மறந்து கூட அவ கிச்சன் பக்கம் வரமாட்டா. இவ்ளோ ஏன், காஃபி குடிச்ச டம்ளரையே அவ கழுவி வைக்க மாட்டா. அதை கூட உங்க புள்ளதான் கழுவி வைக்கணும். அவளை போய் உதவியா இருப்பான்னு சொல்றீங்களே அத்தை, இது நான் அசிங்கப்படுத்துற மாதிரி இருக்கு தெரியுமா? கவிதா, காலம் எல்லாத்தையும் மாத்தும். தீபாவோட பிறந்த வீட்டுல உள்ளவங்களே மனச மாத்திக்கலையா? இப்ப பாரு, நம்ம கூட நல்ல உறவாயிட்டாங்க. தீபாவோட குணம் மட்டும் மாறாதா? அவ மட்டும் மாறிட்டான்னு வச்சுக்கோங்களேன், கிழக்குல உதிக்கிற சூரியன் மேற்குல உதிச்சிரும். லட்சுமி, லட்சுமி, அத்தை, அட வந்துட்டானே. பால் வாங்கிட்டு வந்துட்டானான்னு கேட்டேன். ஆ, காப்பி குடிக்க. ஆ. ஆ, வந்துட்டியா? எல்லாம் வாங்கிட்டியாடா? ஆ? கவிதா, நீ போய் அத்தைக்கு காஃபி போட்டு கொடு. ஆ, சரிங்க அத்தை. உணவு நல்லா இருக்கா? ஏய், நான் எப்பவும் இப்படித்தான் இருப்பேன். ஆமா. இந்த வீட்டுக்கு உருத்தான புள்ளேனா அது நீ மட்டும் தாண்டா. காலையில எழுந்ததுல இருந்து பம்பரமா சுத்தி வரியேடா. ஏண்டா, ஏன் ஏன் உன்னை போய் கடவுள் இப்படி படைச்சிருக்கான்? ஆ? ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.